நீங்க அல்லாஹுவை நம்பினால் மட்டும் போதாது. அல்லாஹுவை அல்லாஹுவின் மீது நல்ல எண்ணம் கொள்ளணும். நம்முடைய மனசுல அல்லாஹுடைய விஷயத்துல என்ன எண்ணம் இருக்கணும்? அது என்ன ஹசரத் நல்ல எண்ணம் அப்படின்னா, படிக்கலாம் தேவையில்லை, நேரா பரீட்சையில உட்காந்து அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், நம்மளுக்கு பதில வர வச்சிருவான். அப்படித்தானே? அதுக்கு பேர் நல்ல எண்ணமா? நம்ம எந்த வேலையும் செய்ய தேவையில்லை, படிக்க தேவையில்லை, ஆனா பரீட்சையில உட்காந்து அல்லாஹ் உள்ளத்துல என்ன செஞ்சிருவான், பதில. இதுக்கு பேர் நல்ல எண்ணம். நல்ல எண்ணம் அப்படின்னு சொன்னா, நான் அல்லாஹவை வணங்குவேன், அல்லாஹ்விடத்துல துஆ செய்வேன், எனக்கு அல்லாஹ் கிருபை செய்வான், என்னுடைய விஷயத்துல அல்லாஹ் எல்லா காரியத்தையும் லேசாக்குவான், நான் செய்யக்கூடிய தவறுகளை கூட அல்லாஹ் என்னை மன்னிச்சிருவான். ஒரு பக்கம் அல்லாஹ்வின் மீது பயமும் இருக்கணும். நான் பாவம் செய்யறதுனால அல்லாஹ் என்னைய தண்டிச்சிருவானோ, அல்லாஹ் என்னுடைய விஷயத்துல கோபப்பட்டுருவானோ அப்படிங்கிற பயமும் இருக்கணும். இன்னொரு பக்கம் அல்லாஹ் கருணையாளன், அல்லாஹ் எனக்கு நிச்சயமா உதவி செஞ்சிருவான். நம்மளுக்கு சின்ன கஷ்டங்கள் ஏற்பட்டா கூட இல்ல அல்லாஹ்வுடைய சோதனை இது, அல்லாஹ் எனக்கு லேசாக்கிடுவான், அல்லாஹ் இந்த கஷ்டத்தை போக்கிடுவான். இப்ப வீட்டுல சின்ன சின்ன கஷ்டங்கள் சோதனைகள் வரலாம். அந்த சமயத்துல நம்ம மனசுல அல்லாஹுடைய விஷயத்துல நாங்க வணங்குறோம், தொழுறோம், நல்லாதான் அமல் செய்யறோம், ஆனா எங்களுக்குதான் அல்லாஹ் சோதனையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அப்படி நினைக்கலாமா? சொல்லுப்பா, நினைக்கலாமா? அல்லாஹ் எனக்கு லேசாக்குவான், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், அல்லாஹ் என்னை மன்னிச்சிருவான், அல்லாஹ் என் மீது கருணை புரிவான். இந்த மாதிரி நினைக்கிறதுக்கு பேர் என்னவா? நல்ல எண்ணம். இங்க பாருங்களேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க மரணிப்பதற்கு 3 நாளைக்கு முன்னால, எத்தனை நாள்மா? அந்த மரண தருவாயில கூட ஜஸ்ட் 3 நாளுக்கு முன்னால ரொம்ப அழுத்தமா சொன்னாங்க, லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினு ظن பில்லாஹ். என்ன தெரியுமா? நீங்கள் யாருமே அல்லாஹுவின் மீது நல்ல எண்ணம் இல்லாத நிலையில மரணிச்சிடாதீங்க. உங்களுடைய மரணம், உங்களுடைய வாழ்வின் முடிவு எந்த நிலையில இருக்கணும்? அல்லாஹுவை நம்பிய நிலையில மட்டும் இருந்தா பத்தாது, அல்லாஹுவின் மீது நல்ல எண்ணம் கொண்ட நிலையில இருக்கணும். புரிஞ்சாமா? அப்ப அல்லாஹுடைய விஷயத்துல ஒரு பக்கம் பயமும் இருக்கணும், இன்னொரு பக்கம் அல்லாஹுவினுடைய விஷயத்துல நல்ல எண்ணம் இருக்கணும். குர்ஆன்ல அல்லாஹ் கேட்பான், மா லன்னுக்கும் பிரப்பில் ஆலமீன், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என்னுடைய விஷயத்துல? என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களை கை விட்டுருவேன் நினைச்சிட்டீங்களா? உங்களை கண்டுக்காம விட்டுருவேன் நினைச்சிட்டீங்களா? உங்களை மன்னிக்காம விட்டுருவேன் நினைச்சிட்டீங்களா? உங்களுக்கு உதவி செய்யாம விட்டுருவேன் நினைச்சிட்டீங்களா?